இப்போ அதோடைய இந்த எட்ஜில் இப்போ நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படின்னா, தஜ்ஜால் அங்கே என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை வந்து அவன் வந்து விடுதலை வாங்கி தரேன்னு ஒரு வாக்குறுதி யூதர்களுக்கு கொடுத்துருக்கான். அதன்படி விடுதலை வாங்கி கொடுத்துட்டான். அதை வந்து கிரேட்டர் இஸ்ரேலாக மாற்றுறது தஜ்ஜாலுடைய அஜெண்டா. அதன்படி தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. தஜ்ஜால் தான் பிரிட்டிஷுக்கு அரசாங்கத்துக்கு உத்தரவு போட்டு நீ இங்கேருந்து இடத்த காலி பண்ணி போனாங்க. அவங்க போனாங்க. இப்போ தஜ்ஜால் தான் அமெரிக்காவை சொல்கிறாங்க, நீ எதுவும் பண்ணக்கூடாது இஸ்ரேலை அப்படின்ட்டு. அதனால் இப்போ நீங்கள் அமெரிக்கா என்ன பண்ணுது, கையை பிசைஞ்சிட்டு இருக்கு. யூரோப்பு கையை பிசைஞ்சிட்டு இருக்கு. எவனும் பேச முடியல. இப்போ என்னங்கிறாங்க, இப்போ வந்து கடைசியாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க மியூனிச்சில். அது தோல்வியில் முடிஞ்சிருக்கு. யூரோப் சொல்லுது, நிறுத்துங்க, எங்கள் ஊரில் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, மக்கள்லாம் மனித இனப்படுகொலை நடக்குது, மிருகத்தனமாக நடந்துக்கிறீங்கன்ட்டு. கேட்க மாட்டேங்குது. அமெரிக்கா சொல்லியே கேட்க மாட்டேங்குது. பைடனுடைய ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறார். யாரு? நேத்தன்யாஹூ. பைடன் ஃபோன் பண்ணுறா அப்படி ஒரு வாரமாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ரஃபால தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு எகிப்தோட ஒப்பந்தம் இருக்கு. எகிப்து மிரட்டுது, நீ இங்க தாக்குதல் நடத்தினா நான் உனக்கு தாக்குதல் நடத்துவேன், அந்த ஒப்பந்தத்தையும் கேன்சல் பண்ணிடுவேன்ட்டு. அவன் என்ன சொல்றான், அடிங்க. ஏன்னா அணு ஆயுதம் இல்லை எகிப்துக்கிட்ட. அடி. என்ன 4 பீரங்கி விடுவியா? அந்த அந்த மொக்கை இது விடுவியா? என்கிட்ட ஐரன் டோம் இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறான். அப்புறம் என்ன சொல்றான், இஸ்லாமிய நாடுகள்லாம் அழுத்தம் கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு நிறுத்தி, இல்லைன்னா இங்கே கிளர்ச்சி வெடிச்சிரும், எங்கள் மக்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறான். அவன் என்னங்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆபிரகாம் கார்டு தானே, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இரு. கேன்சல் பண்ணு, எல்லாம் இன்னும் தேவையில்லைங்கிறான். ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி இப்போ கடைசியாக ரம்ஜானுக்குள்ளே நிறுத்தியே தீரணும்னு சொல்லிட்டு போன திங்கக்கிழமை நிறுத்திடுவேன்னு பைடன் வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் என்ன நடந்துச்சு, பேச்சுவார்த்தை பண்ண முடியல, ஃபோனே எடுக்கல பைடன் அடிச்சு. அதுக்கப்புறம் டெலிகேஷன், அதாவது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பேச்சுவார்த்தை இங்கன்ட்டு. எங்கே? எகிப்தில். கத்தார் வந்துருச்சு, யுஏஇ வந்துருச்சு, சவுதி அரேபியா வந்துருச்சு, பெரிய அந்த யூரோப்லேருந்து சில நாடுகள் வந்து, பிரான்ஸ் இந்த மாதிரியான சில நாடுகள் வந்திருக்கு. ஹமாஸுடைய நிர்வாகிகளும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு வாரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. இஸ்ரேல்லேருந்து ஒருத்தன் வரல பேச்சுவார்த்தைக்கு. இஸ்ரேல்லேருந்து தூதரே வரல. வானத்திலிருந்து அமெரிக்கா வந்து இப்போ வந்து ஃபுட் பாக்கெட்டை போட்டுட்ருக்கு. எந்த இஸ்லாமிய நாடும் இப்போ போடல. வானத்திலிருந்து அமெரிக்கா வந்து ஃபுட் பாக்கெட் போட்டிருக்கு. அதுக்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. என்னுடைய வான்பரப்பில் என் அனுமதி இல்லாமல் நீங்கள் பறந்துருக்கீங்க, அதனால் நீ என்ன போடுறீங்கிறது எங்களுக்கு தெரியணுன்ட்டு. அதுவும் இல்லாமல் காஸ்ட்லி ஆகுதாம்மா, ஒரு டிராப்பிங்க்கு எத்தனையோ 1000 ரூபாய் ஆகுது. அதனால் ரொம்ப காஸ்ட்லி ஆகுது. ஃப்ளைட்டில் போகணும், ஃப்ளைட்டோடைய ஃபியூலு, அது இல்லாமல் பேராஷூட் ஓவன்லையும் இறக்கணும். அப்போ அது எவ்வளோ காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா இப்போ வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, சரி பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லையா, சரி விடுங்க, நாங்கள் மனிதாபிமான உதவிகள் செய்கிறோம். அப்போ இஸ்ரேல் என்ன சொல்லிச்சு, இந்த பார்டர் திறந்து விட மாட்டோம், இந்த பக்கம் எகிப்து, இந்த பார்டர் நாங்கள் திறந்து விட மாட்டோம், அந்த பக்கம் ஜோர்டான், அந்த பார்டர் நாங்கள் திறந்து விட மாட்டோம். சரி எப்படா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், இப்போ யூரோப் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கு. என்னன்னா 2 மாதம் டைம் எடுத்துக்கிட்டு 1000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் வந்து இந்த காசாவுடைய இந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு துறைமுகம் வந்து ஃபர்ஸ்ட் கட்ட போறாங்களாம். அந்த துறைமுகத்துல கப்பல் இறக்கி அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்கெட் கொடுக்க போறாங்களாம். ஜஸ்ட் ஒரு 60 நாள் நீங்க பசியோட வெயிட் பண்ணுங்க, நாங்க ஸ்பாட்ல வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் டெலிவரி வந்து நாங்க கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. முஸ்லீம் நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஹருடைய அந்த கடைசி நேரத்தில் பர்க்கத்து இல்லை ஜாஸ்தியா, அதனால வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டு எல்லாரும் அந்த தராவியில் வந்து துவா செஞ்சுட்டோம்னு வச்சிங்களேன், எல்லாம் மூஞ்சில தூக்கி எறிவோம். எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு காலம் வரும் உங்க துவாக்கள் முகத்தில் சூற்றி எரிப்பு. நீங்க காபத்துல்லா தவாப் பண்ணுங்க, நீங்க அங்க போய் ஈத்திகாஃப் இருங்க, நீங்க போய் சொர்க்கத்துடைய துண்டுல உட்காந்துக்குங்க, கதருங்க, அழுவுங்க, இன்னும் என்ன 200 கோடியும் போய் அங்கே உட்காந்துக்குங்க. எல்லா இடத்துல மதிப்பு கிடையாது. ஒரு கொசுவுடைய ரெக்க அளவு கூட இன்னைக்கு உம்மத்துடைய மதிப்பு கிடையாது. தஜ்ஜாலை பற்றி இவ்வளோ போதும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேலே நம்ம வந்து போட்டு நோண்டி நோண்டி இதிலிருந்து கொஸ்டின் எடுக்க வேண்டாம். தஜ்ஜால் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவன் ஒர்க்கு டன், அவன் முடிஞ்சிருச்சு. நம்மளை வந்து சமூக வாழ்வில் இஸ்லாத்தை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டோம். நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய அரசியல், நம்முடைய சமூக வாழ்வு, இது எதுவுமே என்ன நம்முடைய இதெல்லாம் என்ன இருக்கு, இஸ்லாத்தின் படி கிடையாது. இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிறவங்க இப்போ இங்கே நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த குஃபுருன்னு மனசளவில் வெறுத்து நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த விஷயத்துலலாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியுமோ அதை கடைப்பிடிச்சு அல்லாஹ்வுடைய இந்த செய்தியை பரவலாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வேலையை நாம் செஞ்சால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கேரண்டி கிடையாது. சும்மா போலியெல்லாம் நான் வாக்குறுதி, நீங்களாம் அக்கா மொத்தத்தின் கற்றுக்கிட்டீங்களா, நீங்களாம் சொர்க்கம், நம்மலாம் வந்து ஃபஸ்ட்டு கிரேடு, நம்மளாம் அதெல்லாம் ஒன்றும் கேரண்டி கிடையாது. அவன் கணக்கு போடணும்.
உழைக்க வேண்டிய தேவையான அளவுக்கு நாம் உழைச்சோமா, கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்தோமா அப்படிங்கிறத அல்லாஹ் முடிவு பண்ணணும். அப்போ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. முடிஞ்சதை செய்வோம், அல்லாஹ்வை நம்பி இருப்போம். பேனிக் ஆக வேண்டாம். யாரும் அடுத்தடுத்து நடக்கிற எந்த விஷயத்துக்கும் பதிலான இப்படி தான் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு இஸ்ரேல் ஜெயிக்கும், அதுக்கப்புறம் கான்ஸ்டான்டினோப்பிள் வெற்றி வரும், அரபுகள் டோட்டலாக டெமாலிஷ் பண்ணப்படுவாங்க. அது அல்லாவுடைய அசாப். இப்போ அந்த அரபுகளை பற்றியும் சில விஷயங்கள் நம்ம சொல்லணும், ஏன்னா அது மறந்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அரபு தீபகற்பத்தை போரிட்டு வெல்வீர்கள். அரபு தீபகற்பத்தை நீங்கள் போரிட்டு வெல்வீர்கள். நீங்கள்னு முஸ்லீமை குறிப்பிடுறாங்க. நீங்கள் வந்து அரபு தீபகற்பத்தை போரிட்டு வெல்வீர்கள். பிறகு பாரசீகத்துடன் போரிடுவீர்கள், அதில் அல்லாஹ் வெற்றியை தருவான். பிறகு ரோமர்களுடன் போரிடுவீர்கள், அதிலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். பிறகு தஜ்ஜாலுடன் போரிடுவீர்கள், அதிலும் அல்லாஹ் வெற்றி தருவான். அப்போ சீக்வன்ஸ் பார்த்துங்க. அப்போ இந்த இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிகளுடைய கைக்கு போகும். அல்லாஹ் வந்து முஸ்லீம்களை கொண்டு இந்தந்த பகுதிகளை வந்து ஜெயிக்க வைப்பான். இதுதான் சீக்வன்ஸ். அந்த அந்த பைத்துல் முகத்தஸுடைய வெற்றி, அந்த கான்ஸ்டான்டினோப்பிளுடைய வெற்றி, இது மட்டும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணால் போதும். நம்ம பெருசாக வந்து டெய்லி ஃபயர் அப்டேட்லாம் விட்டுட்டு இருக்க வேண்டிய தேவையும் நமக்கு கிடையாது. நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தால் அங்கே என்ன நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். எதுவும் வந்து போட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி மக்களை வந்து ரொம்ப வந்து தூண்டி விட்டு இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நம்ம வந்து இன்னும் குலைச்சி, ஏன்னா நம்ம கையில் எந்த அதிகாரமும் இல்லை, நம்மகிட்ட இல்லை, நம்ம தலைவர்கள்ட்டே இல்லை, சரியா? அதனால் வந்து தவறான எந்த ஒரு விஷயமும், தவறான எந்த ஒரு சிந்தனைக்கும் போகாமல் சரியான அறிவை வளர்த்திக்கிட்டு நம்ம வந்து கரெக்டான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். யாரும் வந்து தான் தோன்றித்தனமாக முடிவு எடுத்துறாதீங்க. ஒரு ஊரில் 4 பேர் இருந்தீங்கனாலும் 4 பேர் மசூரா செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தர் இந்த தொடர்பு வச்சுக்கிட்டு நல்ல, அதாவது அமைதியான முறையில், அது வரைக்கும் மல்ஹமாவுடைய அந்த நிகழ்வு வரைக்கும் எந்த ஒரு இதையும் வந்து எந்த ஒரு தவறான ஒரு முடிவும் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துடக்கூடாது. நம்மளுடைய பணியும் அது கிடையாது. நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சிந்தனை தெளிவு தான் நம்ம மக்கள்கிட்ட கொடுக்கணும். இதற்காக இப்போ தான் வந்து களம் திறந்திருக்கு, புரியுங்களா? இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இந்த சிந்தனை தெளிவு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கனெக்டிவிட்டி, இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா போச்சு, அவ்வளோதான். இங்கே உட்காந்துட்டு இருக்கிற ஒரு 20-30 பேருக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எஃபர்ட் போடணும். இதை மக்கள்கிட்ட வந்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தணும். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம வந்து உஸ்மானிய கிலாஃபத்தை வந்து நம்ம வந்து கிலாஃபத்தாகவே ரெக்கக்னைஸ் பண்ணல, சரிங்களா? அது உமர்லியான் வந்து கிறிஸ்டல் கிளியராக 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து ரசூல்லா வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. உமர்லியானும் வந்து முஸ்லீம்களுடைய ஷூரா இல்லாமல் ஒரு ஆட்சியாளர் வந்து தேர்வு செய்யப்பட்டால் அவர் வந்து ஆட்சியாளர் கிடையாது. அவர் வந்து முதல் கிளர்ச்சியாளர் யார்? இவர் தான். யார்? கலீஃபா. அல்லாவுக்கு எதிராக இவர் தான் கிளர்ச்சி பண்ணியிருக்கிறார், சரியா? அப்போ அந்த பதவியே செல்லாது. அபூதர் அல் கிஃபாரி நம்ம பார்த்து ஒருத்தரோ வராங்க ரசூல்லாட்ட, வந்துட்டு அல்லாவுடைய தூதரை எனக்கு எந்த பதவியும் நீங்கள் தரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, இந்த பதவி வந்து நீங்கள் தாங்காதீங்க, அதுக்குண்டான உங்களுக்கு அந்த ஆளுமை திறன் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 பேருக்கு கூட நீங்கள் லீடர்ஷிப் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதவிங்கிறது நல்லதுன்னு நினச்சிக்காதீங்க. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, யார் அதை முறையாக அடைந்து, முறையாக அதை நிறைவேற்றினாரோ அவருக்கு அது மறுமையில் நன்மையாக தரும். அப்போ அடையிற முறையும் சரியாக இருக்கணும், நிறைவேற்ற முறையும் சரியாக இருக்கணும். அப்போ முஆவியா பொறுத்த வரைக்கும் அடையிற முறை கரெக்ட், ஹசன் அலி நாட்டிலேருந்து வாங்கினாங்க. செயல்பட்ட முறை தப்பு, அதனால் அவரை மன்னர்னு டிக்ளேர் பண்ணுறோம். புரியுதா? அவர் ஹசன் அலியோடைய மகனா? அவர் கிடையாது. எப்படி மன்னருங்கிறோம்? மன்னர்னா என்ன நினச்சிக்கிறாங்க, வாரிசு அரசியலை தான் மன்னர்னு நம்ம சொல்கிறோன்னு இருக்கோம். நம்ம 2 கண்டிஷன் சொல்கிறோம். அல்லாவுடைய தீன் படி ஆட்சியும் கிடச்சிருக்கணும், அல்லாவுடைய தீன் படி நடவடிக்கை ஆட்சியும் நடத்தணும். அப்போ ரசூல் அது 2மே கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் எடுக்கும்போது ஓட்டனம்மன் நம்பர் அவங்கெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா மனோச்சியின் அடிப்படையில் தான் செஞ்சாங்க. முஸ்லீம்கள் வந்து அவங்களாம் பண்ணல, முழு தீனெல்லாம் அவங்க பண்ணல, விருப்பத்துக்கு செஞ்சிருக்காங்க நிறைய. அது ஹிஸ்ட்ரி நம்ம போக வேண்டாம்னு வச்சிங்களேன். அதில் சில பேர் நம்ம வந்து ஓட்டமன் பேரை வந்து டேமேஜும் பண்ணல, நம்ம அதை வக்காலத்தும் நம்ம பேசுகிறது ரசூல்லாவுடைய அரசியல், குலஃபாய ராஷிதீன்களோட அரசியல், அதுக்கப்புறம்லாம் கிடையாது, புரியுங்களா? அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஜாங்கிரி காமிச்சிட்டு தான் இருக்காங்க, தைய போகிறதுக்கான்னு. அவர் பார்த்தீங்கன்னா இதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன், படையே தலைவன் இறங்கிட்டான்டா அப்படின்னு. இப்போ 2வது இதை பார்த்து கொண்டு நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
மறுபடியும் இதை ஜீரணம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அதுவே வேற வேற வார்த்தையில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி முஸ்லீம்களுக்கு குத்தி இருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, ஸ்வீடனை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் வச்சிருந்தார் நேட்டோவில் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தது ஸ்வீடன் உள்ள வரக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தாப்படி. இப்போ என்ன ஆகி போச்சு, ஸ்வீடனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டார். இப்போ நேட்டோவில் புதுசாக ஒரு உறுப்பினர் நாடு ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு சேர்ந்துருக்கு. ஸ்வீடன் ஒன்று, ஃபின்லாண்டு முதல்ல இருந்துச்சு. இப்போ பார்டர் ஒட்டி இருக்கிற ஃபின்லாண்டும் ஒரு நாடு தள்ளி இருக்கிற ஸ்வீடனும் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரஷ்யாவில் நேட்டோவில் சேர்ந்துருக்கு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான். இப்போ இதே பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் இப்போ ஏற்பாடு பண்ணாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் பற்றியும் சொல்லிடணும். இம்ரான் ஹுசேன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவர் ரஷ்யா போயிருக்காரு. இப்போ ரஷ்யாவில் தான் இருக்கிறார் அட் ப்ரெசென்ட். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடத்தியிருக்காங்க. அப்போ அதில் வந்து இவர் டோட்டலாக அப்படியே பேசுகிறார். இம்ரான் ஹுசேன் வந்து ஸ்பீச்சும் கொடுத்துருக்காரு. மொத்தமே அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 நாடுகளை சேர்ந்தவங்க அங்கே போயிருக்காங்க. ஆனால் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் இவரும் ஒருத்தர். இவர் போய் அவர் சொல்கிறார், நாமெல்லாம் வந்து ஆதாமுடைய மக்கள், நாமெல்லாம் இப்ராஹிமுடைய வாரிசுகள், நாமெல்லாம் ஈசா நபியுடைய வாரிசுகள், நம்மெல்லாம் ஒன்றா இருக்கணும். இந்த மனித குலத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை யாருன்னா இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார். இவங்க வந்து இந்த மேற்கத்திய கலாச்சாரம் வந்து இந்த மாதிரி மனித குலத்தை சுரண்ட பார்க்குது, இதை மனித குலத்திலிருந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் இது பண்ணி இது ஒருங்கிணைக்கிற அந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ், இது ஒரு மிகப்பெரிய ஒரு